அழகான மாலை நேரம். ஆற்றங்கரை ஓரமாக ஒரு சின்ன பையன் நடந்து வந்துட்டு இருந்தான். அவன் கண்ணில் ஒரு பளபளப்பான கல் தென்பட்டுச்சு. அந்த கல்லை பார்த்ததும் அந்த பையனுக்கு ஒரே ஆச்சரியம். இது வரைக்கும் அந்த மாதிரி கல்லை பார்த்தது கிடையாது. சரி, இது புது விதமாக இருக்கே, இதை கொண்டு போய் சந்தையில் விற்றா ஏதாவது காசு கிடைக்குமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த கல்லை எடுத்துக்கிட்டு நடந்தார். நடந்து போயாச்சு. சந்தையும் வந்தாச்சு. ஒரே கூட்டமாக இருந்தது. அங்கே ஒரு வியாபாரி இருந்தார். அதாவது நகை, இந்த மாதிரி வித்தியாசமான கற்களெல்லாம் அவர் வாங்கிப்பார். அந்த பழக்கம் இருக்குது. அவர்கிட்ட போயிட்டு இந்த பையன் அந்த கல்லை கொடுக்குறாரு. உடனே அதுக்கு அந்த வியாபாரி சொல்கிறாரு, இதுக்கு நான் 20 ரூபா தருவேன் அப்படின்னு. ஆனால் அந்த பையனுக்கு ஒரு 30 ரூபாய்க்கான தேவை இருந்தது வீட்டு குடும்பத்துக்காக. அந்த பையனும் இல்லை, 30 ரூபா தந்தால் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேச ஆரம்பிக்கிறாங்க. பேரம் பேச பேச அந்த வியாபாரி எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற சும்மா சொல்ல ஆரம்பிக்கிறார். அதே சமயம் ஒரு வழி அந்த பக்கமாக போனவர் அந்த கல்லை பார்த்துட்டு அந்த பையன்கிட்ட கேட்குறாரு, எவ்வளவப்பா? 30 ரூபா அப்படின்னு சொன்னதும் எதுவுமே பேசாமல் அந்த 30 ரூபாயை கொடுத்துட்டு அந்த கல்லை வாங்கிட்டு போயிடுறாரு. இப்போ அந்த வியாபாரி அந்த சின்ன பையனை பார்த்து திட்டுறாரு, நான் உன்கிட்ட பேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். நான் வேண்டான்னு சொன்னது நீ பேரம் பேசாமல் நான் கேட்ட வேலைக்கே எனக்கு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு தான். அந்த கல்லோட மதிப்பு உனக்கு தெரியுமா? அது பல லட்சம் மதிப்புள்ள வைரக்கல். அதை போய் வெறும் 30 ரூபாய்க்கு கொடுத்துட்டியே அப்படின்னு வியாபாரி கத்த ஆரம்பித்தார். உடனே அந்த சின்ன பையன் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், ஐயா, நான் அந்த கல்லுக்காக வெறும் 30 ரூபா தான். எனக்கு அந்த கல்லுடைய மதிப்பு தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீங்கள் தான் தவற விட்டுட்டீங்க. அப்போ இழப்பு அப்படிங்கிறது நிஜமாக உங்களுக்கு தான். ஆமாம், நிறைய பேர் நம்ம அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமக்கு நிஜமாகவே அதோடைய மதிப்பு தெரிஞ்சும் அதை தேவையில்லாத கோபங்கள், வாக்குவாதங்களால் பல உறவுகளை இந்த மாதிரி தான் இழந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய உண்மையான அன்பு அப்படிங்கிறது விலை மதிப்பில்லாத வைரத்தை போன்றது. அதை தேவையில்லாத இந்த சின்ன சிறு கோபம், மன சங்கம்பம், இந்த மாதிரி விஷயங்களுக்காக உண்மையான அன்பை இழந்துடாதீங்க.